தலையில கட்டி எடுத்துட்டு இருக்கிறீங்களேக்கா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தீங்களா? ஆமாம்மா, காலையில தான் போனேன், போயிட்டு கட்டு பிடிச்சிட்டு வந்துட்டேன். அது நல்லா ஆயிடுச்சு அப்படின்ட்டு எடுத்துட்டாங்கம்மா கட்ட. சரிக்கா, உன் புள்ள கதை என்னாச்சு? நாளைக்கு வரேன் போலான்னு சொன்னா நீ கம்முனேக்கிறான். என்னாச்சு எதுன்னு தெரியல, ஒரு வார்த்தை கூட வந்து இன்னும் சொல்லாருக்கிறானேக்கா. தாமரை, அது ஏன் கேக்குற? அவனும் அவளும் இதை பேசியிருந்தாங்க போலக்குது உள்ள. நான் எதுவும் கண்டுக்கவே இல்லை. நான் மட்டும் போனேன், சாப்பிட்டேன், கம்முன்னு பத்துக்கினேன். நான் எதுவும் பேசலம்மா அப்படின்னா எனக்கு தெரியல. இல்லைன்னா நானே போட்டாக்கா வீட்டுக்கு போய் கேட்டு வரட்டா? எதுக்கு? வேணாம் வேணாம், அவன் என்ன சொல்லிட்டு போனான்? நாளைக்கு நானே வரேன் போலாம் எல்லாம் ரெடியா இருங்கன்னு சொன்னான் தானே. அவனே வந்து சொல்லிட்டோம், நம்மளாம் போய் கேட்க கூடாதுக்கா. தாமராக்கா, நம்ம எதுவும் கேட்க கூடாது. ஆமாம்மா தாமரை, எனக்கும் மீனா சொல்றதுதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்மணி அக்கா, பட்டாசு காசு தரேன், நீங்களே எப்ப தரீங்க? இவகிட்ட ஒரு பட்டாசு கட்டினாலும் கட்டின நானு. ஏன்னா விட மாட்டேங்கிறாமா, பின்னாடியே வரா. காசு எப்ப தர, காசு எப்ப தரேன்னு வராமா. தெரியாதனமா இவகிட்ட போட்டேன் நானு. நான் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் வந்து எப்படி கேட்கல என்ன. அக்கா காசு எப்ப தரேன்னு கேக்குறா. பிங்கி, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தம்மா, காசு எல்லாம் ஆச்சுமா. அடுத்த மாசம் நான் சேர்த்து தரமா. அக்கா எப்படிக்கா அடுத்த மாசம் சேர்த்து தருவேன்னு சொல்றீங்க நீங்க? கரெக்டா மாசம் மாசம் கட்டினா தானக்கா? பொருள் இல்லைனா மட்டும் தீபாவளிக்கு முன்னாடியே கேட்டுறீங்களா? ஏமா இன்னும் வரல, இன்னும் தரல, அப்ப மட்டும் கரெக்டா கேக்குறீங்கக்கா. காசு நீங்க கரெக்டா கொடுத்தாதானக்கா நான் தீபாவளிக்கு பொருள் கரெக்டா கொடுக்க முடியும். அதுக்குனாக்கா நான் தீபாவளி அட்டை கட்டல. நம்ம கிட்ட காசு இருக்கும், செலவாயிடும். நம்ம வச்சு நேவா இருக்கிறோம் சொல்லுங்க, வீட்டு செலவு பார்க்கணும். அதனாலதான் நான் கட்டல இந்த வருஷம். நான் போன வருஷம் கட்டினேன், இந்த வருஷம் கட்டல. அடுத்த வருஷம் கட்டிக்கலான்னு விட்டேன்க்கா நானு. ஏமா நான் மாசம் மாசமா லேட் பண்றேன். ரெண்டு ஒரு மாசம் தான் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு ஆயிடுச்சு. சாமியை பார்க்க போனோம் கொஞ்சம், அதுக்கெல்லாம் செலவாயிடுச்சு. அதனால கையில காசு இல்லை, இல்லைன்னா நான் கொடுத்துருவேன். பிங்கி, உனக்கே தெரியும் தானே, வைஷ்ணவிக்கு இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. சாமியார் கிட்ட போனோம், காசு செலவாயிடுச்சுமா. நான் தந்துடுறேன். அடுத்த மாசம்ன்றது கூட முன்னாடியே காசு வந்துச்சுன்னா கூட நான் கொடுத்துறேன். நீ கவலையே படாது, காசுலாம் கரெக்டா வந்துருந்துச்சு. சரிங்கக்கா சரிங்கக்கா, கொஞ்சம் கரெக்டா கொடுத்துருக்கா. ஆண்டி, நானும் வசந்தியும் கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வந்துடுறோம் ஆண்டி. ஏமா என்ன கடைக்கு போக போறீங்க? வீட்டுல வேலை கிடக்குதே. ஏண்டி வீட்டுல வேலை கிடக்குதுன்னு சொல்றாங்களே, இங்க உட்காந்து பேசிக்கிறாங்க பாரு. அப்பெல்லாம் வந்து வீட்டுல வேலை இருக்குது ஞாபகம் வராது. நம்ம எதனா சொன்னா மட்டும்தான் அவங்களுக்கு ஞாபகம் வரும்டி. நீ சொல்றதும் கரெக்ட் தாண்டி. நம்ம அதெல்லாம் வந்து கேட்டோம்னு வச்சுக்கோ, வாய் மொழி உங்க அம்மா உன்னை குத்திடுவாங்க. பரவாயில்லையா? மா வைத்திய கடைக்கு எதனா அப்புறமா போங்கம்மா. வீட்டுல துணி கிடக்குது, துணி துவைக்கணுமா? ஆமாக்கா, என்னக்கா நம்மளுக்கு இன்னும் தண்ணி விடாம இருக்கிறாங்களேக்கா. தண்ணி வந்தே 10 நாள் ஆகுதேக்கா. எப்படிக்கா நீங்க துணி துவைப்பீங்க? எங்க வீட்லயும் அவ்வளவு துணி சேர்ந்து கிடக்குதுக்கா. இந்த குழா தண்ணி நம்பனா இந்த மாதிரிதான்க்கா. நம்மளுக்கு கொஞ்ச நாள் வாரத்துக்கு ஒரு முறை விடுறான். இப்ப நடானா 10 நாள் ஆயிப்போச்சு, இன்னும் தண்ணி விடாதுக்கிறாங்கக்கா. தண்ணி சுத்தமா காலி ஆயிட்டுக்குதுக்கா எங்க வீட்டுல. சரிக்கா, அப்படின்னா நம்ம வீட்டாண்ட அங்க ஒரு ஓரக்குது, அங்க போய் துணி துவைச்சிட்டு வருவோமா? வரீங்களா? எல்லாம் போலாம். ஏண்டி இவங்க நாட்டு இப்படி பேசினுக்கிறாங்க? வீட்டுல துணி துவைக்க சொன்னாலே எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எண்ணெயே வந்து குண்டா எடு, அண்டா எடு, சோப்பு எடு, பிரஷ் எடுன்னு இருப்பாங்க. இப்ப அங்க போலாம் அப்படின்னா என்னென்ன வேலை வைப்பாங்க எனக்கு தெரியலடி. என்னடி இந்த பிங்கி அக்கா தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துருக்குது எங்க அம்மாக்கு. ஏய் வசந்தி, என்ன பேசி நிக்கிறாங்க? வா, பிங்கி சொல்ற மாதிரி வீட்டுல துணி எல்லாம் எதுவும் போய்க்கு அங்க போய் துவைச்சிட்டு வந்துருவோம். பாத்தியாடி, நான் சொல்லி வாயை கூட மூடல. எங்க அம்மா பாரு, எங்க அம்மாவோட மைண்ட் எனக்கு தெரியும்டி. இப்படிதாண்டி எங்க அம்மா யோசிப்பாங்க. தண்ணி வரலன்னா என்னம்மா, இன்னும் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுமா, தண்ணி வந்துரும். எங்கன்னா பழுப்பு கிட்ட எதனா உடஞ்சிட்டு இருக்கும், அதனாலதாம்மா தண்ணி வரல. வந்துரும்மா. எதுக்குமா இங்க இருந்து துணி தூக்கின்னு போய் அங்க போய் துவைச்சிட்டு வரதுக்கு லேட் ஆகுமா? வேணாமா, இருக்கிற துணி எல்லாம் போட்டுக்கலாம், விடுமா. ஏய், உன்னை வேலை சொன்னா சரிம்மா அப்படின்ட்டு வரணும். அதோட நிறுத்திக்கணும். நீ வந்து எனக்கு வந்து இது பண்ணு, அதை பண்ணலாம் சொல்லக்கூடாது. எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு. கண்மணி அக்கா, நீங்களும் வரீங்களா? போயிட்டு வந்துருவோம் ஒன்னா. சரி தாமரை, ஏன் துணி மட்டும் தானே, நான் வேணும் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். போலாம் போலாம். நடி, வைஷ்ணவி அவங்க மாமியார் ஏதோ குப்பையை பொறுத்த மாதிரி பொறிஞ்சு வந்துடலாம் அப்படின்றாங்க. ஒருவேளை அவங்க வீட்டுல துணியே குப்பை மாதிரிதான் போட்டிருப்பாங்க பொழுதுடி, அதனால தான் அப்படி சொல்றாங்க. சரி வாங்கக்கா, பொழுதோட போயிட்டு வந்துடலாம். நேரத்தோட கிளம்பலாம் வாங்க. ஆமாம்மா, எந்திரிங்க போலாம். நடி வயது தேன் மிட்டாயி இல்ல பருப்பி எதனா வாங்கி சாப்பிடலாம்னு ஆசைப்பட்டோம். எங்க அம்மா நடி இப்படி பண்ணிட்டாங்களேடி. சரி விடுடி, சீக்கிரம் வேலை முடிஞ்சிச்சுன்னா வேணா நம்ம போலாம் விடு. இல்லைன்னா நாளைக்கும் நான் வரேன், நாளைக்கு போலாம்னா. காசு வேணா செலவு பண்ணிட்டு போற, அப்படியே வை. நானே எங்க அப்பா கிட்ட வேலைக்கு போறதுக்காக ரிசிம்க்கு எடுக்கணும்ப்பா, ஜெராக்ஸ் எல்லாம் எடுக்கணும், கொடுப்பா காசு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன்டி நானு. சரி சரி, பத்திரமா வை. வா போலாம் வா. ஒரு வழியா எல்லாத்தையும் கட்டி முடிச்சிட்டோம். என்னம்மா நீ தனியா கட்டின மாதிரி சொல்ற? நானும் தானே ஹெல்ப் பண்ணி நிக்கிறேன், என்னையும் சேர்த்து சொல்லு.
ஒரு வழியா எல்லாமே நம்ம 2 பேரும் முடிச்சுட்டேன்டி வேலை அப்படி சொல்லுமா. வெளியே போனா கூட அவங்க முன்னாடி எல்லாம் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு சொல்லாத மாமோ. பாரு, எந்த வேலையும் செய்யலன்னா சொல்லுவாங்க. நீ முதல் செய், அப்புறமா நீ வந்து பேசுற. இந்த மாதிரி சொல்றதுனால தான் நான் வந்து செய்யதே கிடையாது. செஞ்சாலும் செய்யலன்றது சொல்றது, அப்புறம் எதுக்கு நான் வந்து செய்யணும்? சரி, அந்த பக்கெட்ட, சோப்பு, பிரஷ் அதெல்லாம் எடுத்து வைப்போ. நான் தான் எதுவும் செய்யுது இல்லையா, அப்புறம் எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? டக்குன்னு போடி, இன்னாடி நின்று நிக்கிற. இன்னும் கொஞ்சம் துணி இருக்குது, அதையும் சேர்த்து கட்டிடலாமா, இல்ல இதே போதுமா? வேணாம், இதையே தூக்கின்னு போக முடியாது. கை கால்லாம் செமையா வலிக்கும். யாருக்குறாங்க நம்மளுக்கு தூக்கின்னு போறதுக்கு? வேணாம், இதே போதும். தண்ணி வந்த பிறகு மத்த துணியெல்லாம் துவச்சிக்கலாம். தோக்கா, அதை வந்துட்ட இருங்க. பிங்கி, எந்த சைடுமா போட்டோம்? நேராவா அந்த லெஃப்ட்ல திரும்பட்டுமா? அக்கா, உங்களுக்கு மட்டும் கொஞ்சோண்டு இருக்குதாக்கா துணி, சேர்க்கவே மாட்டீங்களா நீங்க? ஆமா தமரே, ரெண்டு மூணு செட்டு தான் இருக்குது. எந்து நான் தான் எந்த ஒரு ஆள் தானே. வைஷ்ணவி இருந்தனால அவளும் கொஞ்சம் எடுத்து வந்துருப்பா, கொஞ்சம் நிறைய இருந்திருக்கும். அவ தான் எங்க வர மாதிரியா இருக்கிறாப்பா அவ. ஆமாக்கா, சரி விடுங்க, போலாம் போங்கக்கா. கண்மணி அக்கா, ஆஃபர்ல போட்டுக்கிறேன்க்கா. கம்பல் செயின் எல்லாம் ஆஃபர்ல இருக்குது. வேணா வந்து பாருங்களா, நாளைக்கா வாங்கலாம் கடைக்கு. அட போமா, நானே படைச்சிட்டு கட்டலன்னு சொல்லிருக்கிறேன். நானே என்ன கூப்பிடுறேன். வேணா தாமரையும் மீனா வேணா கூப்பிட்டு போ. அவங்க வாங்குவாங்க, நல்லா செட்டா வாங்குவாங்க, கூப்பிட்டு போ. வேணாக்கா, வாங்கந்து என்ன போடாத கிடக்குறேன் நானு, எங்கிருந்து வாங்குறது? இன்னொரு நாள் வரமா பிங்கி? போய் தான் பாக்கலாமாக்கா, கலெக்ஷன்லாம் நல்லா எப்படி இருக்குதுன்ட்டு. அதான் ஆஃபர்ல போட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப போய் வாங்கினா கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும்லக்கா. ஆமா கம்மி பண்ணி கொடுத்தேன், வாங்க. மா இந்த மூட்டை கொஞ்சம் புடிமா வாமா, துணி மூட்டையை கொஞ்சம் புடிமா வாமா. ஏய், இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க, நான் வா தூக்கின்னு வா. தெரியுது இல்ல, இவ்வளவு வெயிட் வச்சுருக்கிறேன் நானு. நின்னுன்னு வந்து கம்பல் வேணுமா செயின் வேணுமான்னு வந்து பேரம் பேசி நிக்கிறீங்களே, இதான் நேரமா உங்களுக்கு? அந்த மூடை வச்சுன்னு இந்த வெயிட் வச்சு நீ பேசுமா. நான் வந்து கம்முன்னு நின்னு கதை கேக்குறேன். தாமரை, உன் பொண்ணு துணி மூட்டை வெயிட்டா கட்டிட்டு கத்தா பழகுதுமா. வா போயிடலாம் வா. ஆமாக்கா. நான் வந்து உட்காந்துட்டீங்க, வாங்க துணி தைக்க ஆரம்பிக்கலாம். இருமா பிங்கி, கொஞ்ச நேரம் கிறுன்னு வருது, அங்க இருந்து நடந்து வந்ததே. கொஞ்ச நேரம் இருமா, ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். ஆமா பிங்கி, ஆமா எனக்கும் அப்படிதான் இருக்குது. பாருடி வைதுச, நம்ம வேணான்னு சொன்ன கேட்டாங்களா அவங்க? இப்ப பத்தியா கிறுக்குறனுக்குது குறுகுறுன்னுக்குதுன்றாங்க. நம்மளுக்கு ஜாலிடி, பாடி கொஞ்ச நேரம் போய் குளிக்கலாம். அக்கா, உங்களுக்கு பிபி சுகர் என்ன இருக்குதா பாருமா. எனக்கு கிறுக்குறதுன்னா பிபி சுகர் இருக்குதான்னு கேக்குறா பாருமாவோ. பிங்கி, அவங்களுக்கு பிபியும் இல்ல சுகரும் இல்ல, அங்கிருந்து நடந்து வந்தது கொஞ்சம் டயர்டா இருக்கும். அதுக்கு இல்லக்கா, பிபி சுகர் இருந்துச்சுன்னா எதனா சாக்லேட் அது மாதிரிலாம் வாங்கி வச்சுக்கணும்ல, அதுக்கு சொல்றேன் நானு. கொஞ்ச நேரம் உட்காந்து அதுவே செட் ஆயிடுமா? அங்கிருந்து நடந்து வந்தல, வெயிட் தூக்கினு, அதனால அப்படி இருக்கும். மா, அங்கிருந்து நடந்து வந்தேன்னு மட்டும் சொல்லு, வெயிட் தூக்கி வந்தேன்னு மட்டும் சொல்லாத. ஏன்னா அதை நான் தூக்கின்னு வந்தேன். நீங்க குளிக்க வந்தீங்களா? துணி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களே. என்னடி வாய்ஸ் இது? ஏய் கும்மிடி, அவங்க பாக்குறாங்க, கிண்டல் பண்ணாதே வசதி. நாங்க வந்து துணி துவைக்கலாம்னு வந்தோம், குளிக்கிறதுக்கு வரல. துணி எல்லாம் எடுத்து வந்திருக்கோம், அங்க பாருங்க. பார்த்தேன், அதனாலதான் கேக்குறேன் உங்களை. ஏய் வாடி, இங்க இவங்கெல்லாம் உட்காந்து இருக்காங்க, நம்ம அந்த பக்கமா போய் குளிக்கலாம் வா. ஏய், அவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம் இரு. அக்கா, என்னக்கா 2 பேரும் படுத்துட்டீங்க, ஏந்திருங்க. ஏய் மீனா, நீ கொஞ்ச நேரம் படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா பொறுமையா செய்யலாம், படு. ஆமா மீனா, படு கொஞ்ச நேரம், நல்லா இருக்குது படு. அப்படியே இயற்கை காத்து வாங்கிக்கினேன், அப்படியே சூப்பரா இருக்கு ஜில்லுன்னு. மா, துணி துவைக்கிறேன்னு தூங்கிக்கிறாங்க, பத்துக்கிறாங்க பாருமா. என்னன்னு கேளுமா, ஏந்து வாமா வசந்தி. துணி துவைக்கலாமா, டைம் ஆகுதுமா, நேரத்தோட வீட்டுக்கு போகணும், அப்பா திட்ட போறாரு, ஏந்துருமா. ஏய், நீ கொஞ்ச நேரம் வந்து படுடி வாடி. அந்த வைரஸையும் பிங்கியும் படுக்க சொல்றி. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம என் துணி துவைச்சிட்டு அப்புறம் போலாண்டி வீட்டுக்கு. இப்போ எனக்கு ஒரே ஒரு டைலாக் தான் ஞாபகம் வருது. தான் கெட்ட குரங்கு தான் வானத்தையும் சேர்த்து கெடுக்குமா. உன்ன சொல்லலமா, நானு பொதுவா சொல்றேம்மா. நீங்க இப்ப பண்றது அந்த மாதிரிதான் இருக்கு. ஏய், வந்ததோ வந்துட்டோம் வைதேச, வாடி நம்மள வச்சு போய் குளிக்கலாண்டி. பக்கத்துல கொஞ்சம் இடம் இருக்குது, நீங்களும் அப்படியே பத்துக்குங்க.
ஏய் அங்க பாருடி ஒரே காமெடி நடக்குதாங்க. ஆமா ஆமா லைனா படுத்துட்டு இருக்காங்க பாரு.